விஜயா இப்போ வந்து பிஹெச்டி வாங்கணுமா, அதுக்கு என்னென்ன ட்ராமா போடுறாங்கிறத வச்சு மட்டுமே இன்னைக்கு எபிசோட ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சந்திரா, அதாவது மீனாவோட அம்மா வீட்டுக்கு வந்து அந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட வர, உடனே என்னால் வர முடியாது, ஸ்கூலில் வேலை இருக்குன்ட்டார் அண்ணாமலை, முத்து அனுப்பிவிடுறாரு. ஆனால் வந்து அவன் என்னம்மா, நான் பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கேன், நான் பெரிய மனுஷி ஒருத்தர் இருக்கேன், நான் போகக்கூடாதா அப்படின்னு விஜயா வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறதை பார்த்து இவங்கெல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு, நம்ம குடும்பம் நான் வராமல் இருப்பேனா, பார்வதியும் கூப்பிட்டுருங்க ஒரு வார்த்தை அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. எல்லாத்துக்கும் குழப்பமாக இருக்குது. அங்கே போயிட்டு வந்து என்னென்னா பிளானோட தான் போகிறாங்க. பூ கட்டுறவங்களோட வீடியோ எடுத்துக்கணும், ஃபோட்டோ எடுத்துக்கணும்ட்டு. வேணும்னே வந்து மீனா கூட பூ கட்டுறவங்களோட நல்லா பேசுகிற மாதிரி பேசுறது, சந்தனம் பூசுறது, இவங்க நடவடிக்கையே ரொம்ப நல்லவங்களா இருக்கே, எங்கள் அம்மா இவ்வளோ நல்லவங்க இல்லைன்னு யோசிக்கிறாரு முத்து. ஆனால் இவ்வளோ யோசிச்சு என்ன பிரயோஜனங்கிற மாதிரி அடுத்த நாள் அவங்க அம்மா அன்னதானம் போட்டால் பாவமாக போய் உட்காந்துருக்க போகிறார். ரொம்ப பாவப்பட்ட ஒரு ட்ராமாவில் பாதிக்கப்பட்ட குழந்தையாக தான் இருக்காருங்கிறத பற்றியும், இந்த சீரியல் போகிற போக்கையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ வந்து பெரிய திருப்பமாக வரும்னு பார்த்தா வராது போல். அதுக்கு பதிலாக மனோஜ் அண்ட் ரோஹினி அவங்க கடையில் இன்னும் பெரிய லாஸ் தான் சந்திக்க போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.